ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் கடந்த முறை ஆபிரகாமுடைய 7வது பயணத்தை கவனித்தோம். அந்த பயணத்துக்கு பேர் யுத்தத்தின் பயணம், ஜேர்னி ஆஃப் வார். ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு யுத்தம் அதுதான். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ஆபிரகாமில் தான் பைபிளில் யுத்தம் ஆரம்பிக்கும், இயேசுவில் தான் யுத்தம் முடியும். ஆதியாகமம் 14 யுத்தம் ஆரம்பிக்கிறது, வெளிப்பாடு 19 இயேசு யுத்தத்துக்கு வருவார், அதோடு முடியும் யுத்தம். அப்படின்னா பரிசுத்தவானில் தொடங்கி பரிசுத்தரில் முடிவது தான் யுத்தம். இப்போ யுத்தமே எங்கே இருக்குதுன்னா நமக்குள்ளே தான் இருக்குது, நாம் தான் அதை செய்ய வேண்டும். அந்த யுத்தத்தில் நாம் முதலாவது ஒன்றை கவனித்தோம், ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை குறித்து கவனித்தோம். ஞாபகம் இருக்கா? யுத்தத்தில் முதல்ல என்ன, ஆபிரகாம்கிட்ட ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாம் மேலே யுத்தம் திணிக்கப்படுகிறது. ஆபிரகாம் யுத்த வீரனும் அல்ல, யுத்தத்தை தேடுகிறவனும் அல்ல, ஆனால் யுத்தம் ஆபிரகாம் வாழ்க்கையில் திணிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 14, 13 16 வரைக்கும் நம்ம இந்த யுத்தத்தின் பயணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆதியாகமம் 14, 13 முதல் 16 வரை, 13 to 16. இந்த யுத்தத்தில் நாம் கவனித்த ஆபிரகாம் யுத்தத்தை தேடி போகலை, யுத்தம் அவனை தேடி வருகிறது. அதாவது தப்பி ஓடின ஒருத்தன் சொல்லுகிறான், உன் சகோதரனாகிய லோத்து சிறைப்பட்டு போனான். ஸோ யுத்தம் என்பது நாம் விரும்பி செல்வதில்லை, நம்ம ஜெபமும் பண்ண வேண்டாம், அது தானாக வரும். வரும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் இந்த பயணத்தை நம்ம கற்றுக்கொள்வது. ஆபிரகாம் உடனே என்ன செய்கிறார், அவன் ஒரு உடன்படிக்கை செய்திருந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்பவர்களை இணைத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போகிறான்னு போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா நீங்கள் நானும் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆவிக்குரிய யுத்தம் தவிர்க்கப்பட முடியாதது. அந்த ஆவிக்குரிய யுத்தம் செய்யும்போது நமக்கு முதல்ல என்ன இருக்கணும், we must live with a covenant. ஒரு உடன்படிக்கையோடு தான் நீங்கள் நானும் வாழ வேண்டும். ஆபிரகாம் உடன்படிக்கையோடு வாழ்ந்தான். யுத்தம் அவனோடு திணிக்கப்பட்டவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? யுத்தத்துக்கு கண்டு அவன் பயந்து போயிடலை, அவனோட உடன்படிக்கை செய்த மனிதர்களை கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு போயிட்டானே. அப்படியானால் நீங்களும் நானும் ஒரு வாழ்க்கை நமக்கு தெரியும், இயேசு நமக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை சிலுவையில் செய்தார். அந்த உடன்படிக்கையின்படி தான் நீங்கள் நானும் வாழ வேண்டும். சங்கீதம் 55 நாம் கடந்த முறை கவனித்தோம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வருகையில் யார் சேர்க்கப்பட இருக்கிறாங்கன்னா, பலியினாலே கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து வாழுகிறவர்கள் தான் பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனைக்கு கூட்டி சேர்க்கிறாங்களே. அதன் அடிப்படை என்னவென்றால் உடன்படிக்கையின் வாழ்க்கை. உடன்படிக்கை இல்லாத வாழ்க்கை ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்க்கை யுத்தம் வந்தால் எதிர்த்து நிற்க முடியாது. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை இருந்தது, நாம் ஒன்றை கவனித்தோம். அவனுடைய உடன்படிக்கை முதல்ல யார்? ஆனேர். ஆபிரகாம் முதல்ல யாரோட உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தார்? அவருடைய உடன்படிக்கை ஆனேர். ஆனேர் என்றால் என்ன? நீர்வீழ்ச்சி, வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி, அதாவது வல்லமை. நீர்வீழ்ச்சி என்பது பவர். இரண்டாவதாக எஸ்கோல், அடுத்தவர் எஸ்கோல். எஸ்கோல் என்றால் திராட்சை குலை, கிளஸ்டர் ஆஃப் கிரேப்ஸ். அதுக்கு அடுத்து ஐக்கியம். மூன்றாவதாக மம்ரே. மூன்றாவது ஆபிரகாமுடைய உடன்படிக்கை மம்ரே. மம்ரே என்பதற்கு உறுதிப்பாடு, ஃபர்ம்னஸ், உறுதியாக நிலைத்திருப்பது என்ற அர்த்தம். அப்போ ஆபிரகாம் ஒரு உடன்படிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். யுத்தங்கள் வரும்போது நம்முடைய உடன்படிக்கை முக்கியம். ஒன்று என்ன? வல்லமை. இரண்டாவது ஐக்கியம். மூன்றாவது உறுதியான நிலை, நிலைத்து நிற்கின்ற அனுபவம். இந்த 3 ஆபிரகாமுடைய உடன்படிக்கையாக இருந்ததுனால யுத்தம் வந்தபோது ஆபிரகாம் சோர்ந்து போகவில்லை. இரண்டாவது நாம் கவனித்தோம், அவருடைய இராணுவம், ஆபிரகாமுடைய ஆமி. ஆபிரகாமுடைய இராணுவத்தை குறித்து நாம் கவனித்தோம். ஆபிரகாமுடைய இராணுவம் என்ன? மிக முக்கியமானது. ஒன்று, அந்த 14ஆம் வசனம் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 14:14. வீட்டிலே பிறந்த, முக்கியமானது என்னென்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமாம், born in his house. அவனுடைய வீட்டில் பிறந்தவன் தான். அதாவது வெளியே இருந்து நம்ம ஊழியத்துக்கு உதவியாக நிறைய பேர் வரலாம், ஆனால் வீட்டில் பிறந்தவன் தான் கடைசி வரைக்கும் நினச்சி நிற்பான். உங்களால் கர்த்தருக்குள்ளே பெறப்பட்டவன் இருக்கான் தெரியுங்களா? அவன் தான் உங்களுக்கு காற்று மழைனாலும் ஓடி வந்து நிற்பான். வெளியேந்து வரவங்க அநேகர் வரலாம், உதவியாக இருக்கலாம், கூட இருக்கலாம், ஆனால் வீட்டில் பிறந்ததுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. ஆபிரகாமுடைய இராணுவத்தின் முதல் தன்மை என்ன? வீட்டில் பிறந்த. அடுத்தது என்ன? கைப்படிந்த. கைப்படிந்த என்ன அர்த்தம்? என்ன? ட்ரெயின்டு, பயிற்சி பெற்ற. ஆபிரகாமுடைய இராணுவத்தின் 2வது தகுதி என்ன? பயிற்சி உள்ளவர்கள். மூன்றாவது ஆயுதம் தரிப்பிக்கப்பட்டவர்கள். மூன்றாவது என்ன இருக்குது அவங்கள்ட்ட? ஆயுதங்கள்.
ஆயுதம் என்றால் ஆயுதத்தை பற்றிய அறிவு, ரெண்டாவது ஆயுதத்தை கை கொள்வதற்கு வேண்டிய பயிற்சி, ரெண்டும் இருக்கணும். ஆபிரகாமுடைய இராணுவத்தினுடைய 3 தன்மைகள். ஒன்று என்ன? பார்ன் இன் இஸ் ஹவுஸ், அவன் வீட்டில் பிறந்தவன். இரண்டாவதாக ட்ரெயின்டு பீப்புள், பயிற்சி பெற்றவர்கள். மூன்றாவதாக ஆயுதம் தரிப்பிக்கப்பட்டவர்கள். நாம் இதிலிருந்து தான் போன வாரம் கவனித்தோம், ஞாபகம் இருக்குதா? 2 விதமான ஆயுதம், ஒன்று போராயுதம், இன்னொன்று சர்வாயுதம். போராயுதத்தில் 5 கவனித்தோம், சர்வாயுதத்தில் 6, 7 கவனித்தோம். சரியா? நாம் இன்றைக்கி அதுக்கு அடுத்த படிக்கு போயிடுவோம். மூன்றாவதாக அவனுடைய எதிரி. ஒன்று அவனுடைய உடன்படிக்கை, ரெண்டாவது ஆபிரகாமுடைய இராணுவம், மூன்றாவதாக ஆபிரகாமுடைய எதிரி. ஒரு யுத்தத்தை நீங்கள் நானும் சந்திக்க வேண்டுமானால் எதிரியை பற்றி நமக்கு ஒரு தெளிவான அறிவு வேண்டும். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு லெவலில் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அதில் ஒவ்வொரு டீமுக்கும் அடுத்த டீமில் எப்படி ஆடுவான்னு தெரியும். என்ன பண்ணுவான்னா, அவங்க ஆடுறதெல்லாம் வீடியோஸ் எடுத்து அந்த பிளேயர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடியோ போட்டு காட்டுவான். இவனுக்கு பால் இவன் காலில் கிடச்சா இவன் இப்படி தான் டேக்கிள் பண்ணுவான், இவனுக்கு பால் கிடச்சா இப்படி தான் பாஸ் பண்ணுவான், இவன் பாலை எப்படி ரிசீவ் பண்ணுவான். அதே போல் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெண்டுல்கருக்கு எந்த பால் போட்டால் அவன் அவுட் ஆவாங்கிறது எதிரிக்கு நல்லா தெரியும். அதை தெரிஞ்சு வச்சுருப்பான். அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல பால் போட்டால் அது இப்படி பவுன்ஸ் ஆகும், அந்த ஆள் கண்டிப்பாக அடிப்பான், அந்த பாலை அடித்தா அவுட் ஆகிடுவான். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எந்த மேட்ச் எடுத்து பாருங்கள், முதல்ல சொல்லுவான் அவரை சீக்கிரமாக அவுட் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட டெக்னிக் இருக்குதும்பான். அதே போல் ஒரு யுத்தத்தை நீங்கள் நானும் செய்கிறோன்னு சொன்னோம்னா நம்ம என்ன இருக்கணும்? எதிரியை பற்றிய ஒரு அறிவு. எதிரியை பற்றி ஒரு தெளிவான அறிவு இல்லாவிட்டால் நாம் யுத்தத்தில் வெல்லுவது கடினம். ஆபிரகாமுடைய எதிரிகளை பாருங்கள். ஒன்று ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 14:1. சினேயாரின் ராஜாவாகிய அம்ராபேலும். ஆபிரகாமுடைய எதிரி, ஹிஸ் எனிமி. அவருடைய முதல்ல யார்? அம்ராபேல். சரியா? முதல் எதிரிக்கு பேர் என்ன பேர்? அம்ராபேல். ரெண்டாவது ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும். ரெண்டாவது யார்? அரியோக். மூன்றாவது ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும். அடுத்த ராஜா யார்? கெதர்லா கோமேர். அடுத்ததுமா ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும். யாரு? திதியால். ஆபிரகாமுடைய எதிரியை பாருங்கள். இந்த 4 பேர் தான் ஆபிரகாமுக்கு எதிராக வந்தவர்கள். இது எதிராக வந்ததில் ஒருத்தர் யார்? அம்ராபேல். அம்ராபேல் என்றால் பெருமை, அதாவது எக்ஸால்டட் பீப்புள். அம்ராபேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? எக்ஸால்டட் பீப்புள், EXALTED, எக்ஸால்டட் பீப்புள், அதாவது உயர்த்தப்பட்ட மக்கள் என்ற அர்த்தம். அம்ராபேல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? எக்ஸால்டட். எக்ஸால்டட்னா தெரியுமா? எக்ஸால்டட்னா உயர்த்தி கொள்ளுதல், உயர்த்துவது. இந்த அம்ராபேல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? எக்ஸால்டட் பீப்புள், அதாவது தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிற ஜனங்கள் என்ற அர்த்தம். அதுக்கு அர்த்தம் ப்ரைடு. ஆபிரகாமுடைய எதிரியோட முதல் தன்மை என்ன தெரியுங்களா? பெருமை, தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிறவர்கள். ரோமர் 12:3 பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவனும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடி தேவன் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்த அளவின்படியே எண்ண கடவுள்னு போட்டிருக்கு இல்லையா? ஆபிரகாமோட முதல் அம்ராபேல் ஒரு ராஜாவன். ராஜாவோட பேருக்கு அர்த்தம் என்ன? எக்ஸால்டட் பீப்புள், தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிறவர்கள். பைபிளில் முதல்ல கட்டினது யார்? காயினுடைய மகன் ஏனோக்கு கட்டினான். அதுக்கப்புறம் யார் கட்டினா? பாபில் கோபுரம் கட்டினா. எது கட்டினா? வானளாவிய கோபுரம், பெருமை. இரண்டாவது என்ன? அரியோக். அரியோக் என்ற பேருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கத்தை போன்றவன், லயன் லைக். அரியோக் என்றால் என்ன? அரியோக் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? சிங்கம். சிங்கத்தை பார்த்து அதுக்கு அர்த்தம் என்ன? கார்னலிட்டி, மாம்சம். ஒரு எதிரி எக்ஸால்டட் பீப்புள், அம்ராபேல். ரெண்டாவதாக அரியோக், சிங்கத்தை போன்றவன், அதுக்கு அர்த்தம் என்ன? கார்னலிட்டி, மாம்சத்தன்மையுடையவன். மூன்றாவதாக கெதர்லா கோமேர், சர்வன்ட் ஆஃப் த காட் லாகோமார். அதாவது லாகோமார் என்பது ஒரு விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு ஊழியக்காரன் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் விக்கிரக ஆராதனை, ஐடல்ட்ரி. இது விக்கிரகம். மூன்றாவது எதிரி யார்? கெதர்லா கோமேர் என்றால் சர்வன்ட் ஆஃப் த காட் லாகோமார். லாகோமார் என்ற ஒரு தெய்வத்தினுடைய வேலை ஊழியக்காரன். அதுக்கு அர்த்தம் என்ன? விக்கிரக ஆராதனை செய்கிறவன். நாலாவது திதியால். இந்த திதியால் என்பதற்கு பொருள் ஸ்ப்ளெண்டர்.
திதியால் என்பதற்கு அர்த்தம் என்னென்னா ஸ்ப்ளெண்டர். ஸ்ப்ளெண்டர்னா தெரியுமா ஐயா? அதிவேகம். ஏன் பைக்குக்கு பேர் போட்டிருக்கேன் இல்லையா ஐயா? ஸ்ப்ளெண்டர் என்பது ஆக்சுவலாக பிரகாசம். ஸ்ப்ளெண்டர் என்பதுக்கு சரியான அர்த்தம் என்ன? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம் போட்டிருக்கு இல்லையா? ஸ்ப்ளெண்டர் ஆஃப் இஸ் க்ளோரின்னு இருக்கும் ஆங்கிலத்தில். அதாவது இவருடைய மகிமை யார்? அவர். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னா புகழ்னு அர்த்தம். திதியால் என்பதுக்கு ஸ்ப்ளெண்டர் என்றால் என்ன? ஃபேம், புகழ். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய யுத்தத்துக்கு 4 காரணங்கள். நம்முடைய எதிரி யார்? ஒருவன் யார்? பெருமை. அடுத்தது யார்? மாம்சம். 3வது என்ன? விக்கிரகம். 4வது என்ன? புகழ். இது 4 தான் ஆபிரகாமுக்கு எதிராக வந்த எதிரிகள். 4 பேருடைய அர்த்தத்தினுடைய தன்மைகள். அப்போ இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய விருதம் வருதுன்னா நமக்கு தெரியணும் முதல்ல எது நம்முடைய எதிரி. முதல்ல ஏற்று வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் யாரும் கிடையாது. நம்முடைய பெருமை தான் நமக்கு எதிரி. நம்மை அழிப்பது வேறு யாரும் கிடையாது, நம்முடைய பெருமை தான். ஏதாவது நம்ம கொஞ்சம் விசேஷமாக கர்த்தருக்கு செய்துட்டோன்னு நினைக்கும் போதே மனசுக்குள்ளே ஒரு சின்ன சிரிப்பு வருதில்ல. நிறைய பேர் முகத்தில் சிரிக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளே சிரிச்சுப்பாங்க. சூப்பர்ரா, ஒன்றை விட்டால் வேறு ஆளே கிடையாதுறான்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறோம்ல, அதுதான் பெருமை. அந்த பெருமை தான் உங்களை என்னை வீழ்த்துகின்ற முதலாவது எதிரியே நம்ம பெருமை தான். 2வது, நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், பெருமை நமக்கு வருதுனாலே கர்த்தர் நமக்கு எதிர்த்து நிற்கிறான்னு அர்த்தம். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான்னா யாருமே வெல்ல முடியாது. அப்படின்னா ஒரு பிசாசு வர வேண்டாம், கர்த்தரே எதிர்த்து நிற்பார், கண்டிப்பாக நடக்கும். 2வது, மாம்சத்துக்கு என்றைக்கு நாம் ஊழியத்தை இடம் கொடுக்குறோமோ, நம்முடைய ஆவிக்குரியவர்களுக்கு இடம் கொடுக்குறோமோ, அது நம்முடைய எதிரி. 3வதாக விக்கிரகங்கள். காத்தலிக் சர்ச்சில் ஒரு விக்கிரகம் தான் இருக்கும், நமக்கு மனசுக்குள்ளே மொத்தம் விக்கிரகம். சரியா? பொருளாசை இல்லாத ஒரு ஊழியக்காரனை இப்போ பார்க்க முடியல, பொருளாசை இல்லாத ஒரு சபையும் பார்க்க முடியலை, பொருளாசை இல்லாத ஒரு விசுவாசியும் பார்க்க முடியலை. இன்றைக்கி பொருளாசை தான் உங்களையும் சரி என்னையும் சரி ஆட்கொள்வது. எது? இந்த பொருளாசை தான். இதிலேருந்து தப்பி வந்துட்டாலே யுத்தங்கள் தானே நின்று போயிடும். நம்முடைய யுத்தங்களுக்கு அடிப்படை காரணங்கள் மிக முக்கியமானது இந்த ஐடல்ட்ரி, விக்கிரக ஆராதனை. விக்கிரகம்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. விக்கிரகம் என்பது என்ன? ஒரு பொம்மை மாத்திரம் இல்லை, பொருளாசை வந்தாலே அது என்ன தான்? விக்கிரக ஆராதனை தான். 1 சாமுவேல் 15:23 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதது விக்கிரக ஆராதனை போட்டிருக்குது. நாம் இன்றைக்கி ஒரு படத்தை வைக்கல, இல்லை ஒரு உருவத்தை வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாததே விக்கிரக ஆராதனை தான். 2வது, பொருளாசை. நமக்கு பொருள் நமக்கு தேவை, ஊழியங்களுக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஆசை வருது தெரியுங்களா, அது விக்கிரகம் ஆகிடும். 4வது, ஏன்னா அந்த பொருளுக்கு என்ன கிடையாது தெரியுங்களா? எல்லை கிடையாது. இந்த பொருளுக்கு மாத்திரம் என்ன கிடையாது? கண்டிப்பாக எல்லை கிடையாது. ஒரு கீபோர்டு வாங்குறோன்னு வச்சிங்களேன், அது ஒரு 50,000 ரூபா விலைக்கு வாங்குறோன்னு வச்சிங்களேன், கொஞ்ச நாள் வாசிக்கும் போது இதை விட 80,000 ரூபாய்க்கு யாராவது வச்சுருப்பான். அதை பார்த்தோன்னு என்ன தோணும் தெரியுங்களா? இதை விற்றுட்டு அதை வாங்கணும்னு தோணும், இல்லை இதை வச்சுட்டு அது ஒன்று வாங்கணும்னு தோணுதில்லை. ஏன்னா அதுக்கு எல்லை கிடையாது. ஒரு நாள் கைத்தட்டி பாடிட்டு உட்காந்துருந்தோம், சரி அன்னைக்கு கர்த்தர் கொடுத்தது அதுதான். இன்றைக்கி ஒன்று கொடுத்த உடனே அதோடு நாம் நின்று விட மாட்டோம். என்ன ஆகும்னா இந்த பொருளாசை என்ன பண்ணும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், நீதிமொழிகள் 1:19 வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள். என்ன பண்ணுது பொருளாசை? என்ன பண்ணும் தெரியுங்களா? அடுத்தவங்களை சாகடிக்காது, நம்மளை கொண்டுடும். இன்றைக்கி அநேகர் செத்து போகிறது, ஆவிக்கிற வாழ்க்கை செத்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்தவங்க இல்லை, அவங்களுக்கு பொருளாசையை என்ன பண்ண தெரியுங்களா? அவர்களை கொன்று விடும். அப்படி தான் நான் சொல்ல வசனம் சொல்லுகிறது. அதனால் இது மிக மிக பொல்லாத ஒன்று. அடுத்தது பெருமை, இப்போ புகழ். நமக்கு வாழ்க்கை ஊழியத்தில் கேடே என்னென்னா இந்த புகழ் தான். எப்போது மற்றவங்களை நம்ம ரொம்ப பாராட்டி சொல்கிறாங்களோ அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, நம்முடைய ஊழியத்தை இழப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், வருகை தூதன் ஆசிரியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் தேவதாசன் அவர்கள் இப்போ இறந்து போயிட்டாங்க. அவர் திருவற்றியூருக்கு ஒரு மீட்டிங் வந்திருந்தார். என்னுடைய நண்பர் வீட்டில் தங்கியிருந்தார். நிறைய கற்றுக்கணும் அந்த மாதிரி பரிசுத்தவான்கிட்ட இருந்து. அவர் காலையில் சாப்பிட்றது ஒரு தோசை இல்லைன்னா 2 இட்லி, மத்தியானம் சாப்பாடு கிடையாது, இரவில் ஒரு வாழைப்பழம், ஒரு டம்ளர் பால், இவ்வளோ தான் அவருக்கு சாப்பாடு ஒரு நாள் ஃபுல்லாக. நடுவில் தண்ணீரை தவிர காஃபி டீ கூட குடிக்கிறது இல்லை. இதுதான் அவருடைய உணவு. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பாடு. காலையில் ஒரு தோசை இல்லைன்னா 2 இட்லி, இரவில் ஒரு பழம், ஒரு கப் பால், அவ்வளோதான் அவருக்கு சாப்பாடு. அதை வச்சு உலகம் முழுவதும் சுற்றிட்டு வந்தார் அந்த மனுஷன். அங்கே இருந்தபோது அந்த பகல் நேரத்தில் காலையில் மீட்டிங் இருக்கும், ஈவினிங்கில் மீட்டிங் இருக்குல்ல, நடுவில்
என்ன செய்வாங்கன்னா பத்திரிகைக்கு அவர் எழுதுறது அப்போ தான். அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு ஊரில் மீட்டிங் முடித்து அடுத்த ஊருக்கு போனார்னா அந்த ஊரில் யார் யார் சந்தித்தாங்களோ அவங்களுக்கு கடிதம் எழுதுவார். திருப்பி யார் யார் அவங்க ஊழியக்காரங்க மீட் பண்ணாங்களோ, விசுவாசிகள் வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் கடிதம் எழுதுவார். அதனுடைய வழக்கம். இந்த நேரத்தில் யாராவது ஊழியர்கள் அவரை பார்க்கணுன்னு விரும்புனா 3 நிமிஷம் அனுமதிச்சாங்க. 3 நிமிஷம்தான். இந்த 3 நிமிஷத்தில் யாராவது ஒரு ஊழியக்காரர் வந்து ஐயா பார்க்கணுன்னா சொல்லுவாங்க 3 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுங்க. போவார். போன உடனே என்ன பண்ணுவாங்க, அவர் சொல்லுவார், ஒன்று எங்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் அதை சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குன்னு சொல்லுங்கள், ஜெபிப்போம் 2 பேரும், இல்லை கர்த்தரை பற்றி பேசுங்க. இந்த 3 தான் அவர்கிட்ட. ஒன்று எங்கிட்ட இருக்க நல்லதை சொல்லாத, கெட்டதை சொல்லு, நான் சரிப்படுத்த வேண்டியதாக இருந்தால் சொல்லு, இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணலாம், இல்லை கர்த்தரை பற்றி பேசு. இதை விட்டுட்டு ஐயா நான் ஒரு சபை வச்சுருக்கேன், பக்கத்தில் ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான்னு சொன்னேன்னா போய் வருகிறீங்களான்னு கை தூக்கிட்டு அவரோட 1 நிமிஷம் கூட உள்ளே நிறுத்துறதில்ல. வெளியே போயிட்டு வரீங்களா, அவர் சொல்ல என்ன தெரியுங்களா, இந்த புகழை காட்டியே நிறைய பேர் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையை நஷ்டப்படுத்திடுவாங்க. இன்றைக்கி புகழை தானே தேடுறாங்க. சென்னையில் ஒரு முறை ஒரு பைபிள் ஸ்கூல் தொடங்கினாங்க. அதை நான் டீச் பண்ண வேண்டியிருந்ததுனால நான் இன்றைக்கி போயிருந்தேன். அந்த பைபிள் ஸ்கூல் நடத்துகிறவங்க வந்து பெரியவர்கள், ரொம்ப பெரிய ஆசாமிங்க. அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பைபிள் ஸ்கூல் அன்றைக்கி தான் இனாகுரேஷன். அப்படி புகழ்ந்து ஒரு பெரிய பாட்டு எழுதியிருந்தார், தமிழ் பாட்டு. அதை பாடினார், வாசித்தார். உடனே எல்லோரும் கைத்தட்டினாங்க. மீட்டிங் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் மீட்டிங் நடந்தது. மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு கடைசியில் சாப்பிட்ற நேரம் வந்தது. அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு பாஸ்டர் போய் அவர்கிட்ட என்ன பண்ணார்னா அவர் பெரிய வணக்கம் போட்டார். உடனே கேட்டார், அவர் கேட்டார், உடனே நான் ஒரு கவிதை வாசித்ததில் எப்படியா இருந்தது? உடனே சொன்னார், கேட்கணுமா நீங்கள் எழுதுனா, நம்மளுக்கு தான் பேச தெரியாதா என்ன? ஆஹா ஓஹோன்னாரு. ஏயா இவ்வளோ நேரம் வாயில் கொழுக்கிட்டே வச்சு அவர் கேட்குறாரு. இவ்வளோ நேரம் அப்போவே சொல்ல வேண்டியதானே, நான் கேட்ட போகிற தான் சொல்லுவியா? இந்த பெருமை என்ன பண்ணுறீங்களா, பிச்சை எடுக்க வைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பெருமை என்ன பண்ணுவோம், கண்டோன்னெலாம் எப்படி இருந்தது பிரசங்கம், நல்லா இருந்ததா? பிச்சை எடுக்க வைக்கிறதில்ல, தேவையா இது? கழுத தேவைன்னா சொல்லிட்டு போகிறான், இல்லைன்னா அவன் பாட்டு ஒழிஞ்சு போகிறான். கர்த்தருக்குள்ள வளர்ந்தால் போதுமே. அது மறுபடியும் நான் பிரசங்கம் பண்ண எப்படி இருந்தது, நல்லா இருந்தது தான். அந்த தாட் எப்படி இருந்தது, அது நம்மகிட்ட உள்ள கேடு. அது நம்மள அநேகருக்கு இருக்குது. அதனால் இதில் ஸ்ப்ளெண்டர், பிரகாசம், அது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஆபிரகாமுடைய எனிமி. 4வது ஆபிரகாமுடைய ஆட்டிடியூட். 4வது யுத்தத்தில் ஆபிரகாமுடைய மனோபாவம். 14-13 வாசிங்கம்மா. தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து அவனுடைய பயணத்தை பின்னாடி கவனிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவனுடைய மனோபாவம் எப்படி இருந்தது, தான் மட்டும் தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து. அவனுடைய ஆட்டிடியூட் என்ன தெரியுங்க, முதல்ல ராக்காலம். ஆபிரகாம் எதை தெரிந்து கொள்ளுகிறார், பகல் காலத்தை அல்ல, ராக்காலத்தை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ராக்காலம் என்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா தேவன் நடத்துதல். யோசுவா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தெரிந்து கொண்டு தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளை இட்டதாவது. ஜாஷுவா நமக்கு தெரியும், இயேசுவினுடைய நிழல். சரியா? ஜாஷுவா இயேசுவோட நிழல். ஆமாவா? இங்கே தான் இருக்கீங்களா, இல்லை எங்கேயும் போயிட்டீங்களா? இங்கே தான் இருக்கீங்க. ஏன் ஜாஷுவா வந்து இயேசுவோட நிழல்னு சொன்னேன்? பழைய ஏற்பாட்டில் ஜாஷுவா, புதிய ஏற்பாட்டில் இயேசு. மாத்திரம் இல்லை, அவர் இஸ்ரவேலின் சேனைகளின் தளபதி, இவர் கர்த்தருடைய சேனையின் தளபதியாக வந்திருப்பார். 2 ஜென்ரல், 2 பேர் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஜாஷுவாவுக்கு கர்த்தர் ஆலோசனை சொல்லிவிட்டார். எங்கே போனாங்க? ஆயி பட்டணத்து மேலே யுத்தத்துக்கு போனாங்க இல்லையா? போனாங்களா? எரிகோ விழுந்தது, ஆயிக்கு போகணும். போகும்போது அவங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன, 2000 அல்லது 3000 பேர் போதும் ஆயியை வீழ்த்துவதற்கு. ஸோ இவன் என்ன பண்ணார், 3000 பேர் அனுப்பினார்.
கடைசியில் 32 பேர் செத்தாங்க. மீதெல்லாம் பயந்து தோல்வி அடைந்து ஓடி வந்தாங்க. இப்போ ஜாஷுவா கர்த்தர் சமூகத்தில் விழுந்தார், அழுதார், சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டார், மூப்பர்லாம் விழுந்து அழுதாங்க. கர்த்தர் சொன்னார், இங்கே தீட்டானது பாளையத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதை அகற்றினார்கள். அகற்றின பிறகு கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் கவனிங்களேன், இங்கே இஸ்ரவேலின் இராணுவம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இங்கே இஸ்ரேல், இங்கே ஆயி பட்டணம் இருக்குது, ஆயி இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறாங்க. ஜாஷு என்ன பண்ணுறாரு, 30,000 பேரை தெரிந்து கொண்டார். அவன்கிட்ட இருக்கிறது 6 லட்சம் யுத்த புருஷர்கள். 30,000 பேர் தெரிந்து கொண்டு என்ன பண்ணுவார் தெரியுங்களா, இங்கே வந்து பதிவிருக்க வைப்பார். இந்த டீம் எங்கே வந்துட்டுன்னு சொன்னால் இங்கே வந்துடும். மீதி உள்ள மக்களை கூட்டு என்ன பண்ணும், மீதி 6 லட்சம் பேரும் கூப்பிட்டு போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படி யுத்தத்துக்கு போவாங்க. ஏற்கனவே ஆயிப்பட்டினம் என்ன பண்ணியிருக்காங்க, தோற்கடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த நம்பிக்கை இருக்குது. தோற்று ஓட்டின பசங்க தானே. அடுத்த நாள் யுத்தத்துக்கு போகும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, இங்கே கோட்டை வாசல் திறந்துலாம் யுத்தத்துக்கு வருவானுங்க. வந்தவொடனே இவனுக்கு என்ன பண்ணால் திருப்பி இப்படி ஓடுவானுங்க. இங்கே வந்தவங்க திருப்பி ஓடுவான். நமக்கு தான் தெரியுமே, ஓடுற நாய்க்கண்டா துரத்துற நாய்க்கு சந்தோஷம் தானே. தோற்று ஓடுறான்னு இவனால் எங்கே வந்தான்னு தெரியுங்களா, இங்கே உள்ளவனு இங்கே வந்துட்டானுங்க. முதல் நாள் ராத்திரி எங்கே கொண்டு உட்கார வச்சுட்டான், அங்கே பதுங்கி இருக்க வைத்தா. இங்கே உள்ளவனை கேட்டை தந்துட்டு இங்கே வந்தோடனே திருப்பி ஓடினானுங்க இல்லையா. ஓடினோடனே என்னாச்சுன்னா பின்னாடி இருந்தவங்க வந்து உள்ளே உட்காந்துட்டான். ஸோ கோட்டையை பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சி இதை கொளுத்துக்கிறார்கள். இதை கொளுத்தும் போது இங்கே புகை வருது இல்லையா, இந்த புகையை கண்ட உடனே இங்கே ஓடினவன் திரும்பிட்டான். இப்போ இவன் நடுவில் மாட்டிக்கிட்டான் பாருங்க. அவனுங்க அது தோற்பது போல் இவங்க ஓடினாங்க. இவன் வெளியே வந்தோடனே இங்கேருந்து உள்ளே வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் சரியாக இது பார்த்துருக்கீங்களா, ஒரு தேள் கொட்டும் தெரியுங்களா, 2 பக்கத்தில். ஆக்சுவலாக கொடுக்க வருது இல்லையா, எங்கே இருக்குது 2 கொடுக்க இப்படி வருது இல்லையா. இவன் எதை பார்த்துட்டு இருப்பான், இது கொட்டுதுன்னு. கடைசி இங்கேருந்து வந்து அடிக்கும். ஆக்சுவலாக வால் தான் வந்து அடிக்கும். அதே தான் கர்த்தர் சொல்லி கொடுத்தார் அவனுக்கு. அப்படின்னா ராக்காலத்திலே இவன் ராக்காலத்தை ஆபிரகாம் தெரிந்து கொண்டார். பின்னாடி தான் கர்த்தர் யாருக்கு சொல்லுகிறார், இதை ஜாஷுவாவுக்கு சொன்னார். இதை ஆபிரகாம் காலத்துக்கும் ஜாஷுவா காலத்துக்கும் குறைந்தது ஒரு 600 வருஷமாவது வித்தியாசம் இருக்கணும். இது 600 வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். எப்போ தாக்க வேண்டும், ராக்காலம் என்றால் அது தேவனுடைய நடத்துதலை குறிக்கின்ற அனுபவம். ஒன்று அவனுக்கு என்ன இருந்தது, தேவ நடத்துதல். ராக்காலத்தில் போனான். அந்த 8ஆம் அதிகாரம் முழுதும் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். சரியா? அப்படின்னா ராக்காலத்தில் ஆபிரகாம் தாக்க போகிறார். அவருடைய அனுபவம் என்ன, ராக்காலத்தில் தான் தேவனுடைய நடத்துதலை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசு சொல்வார், நீங்கள் இருளில் கேட்டதை மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. இருளில் கேட்டால் தானே அது ஞாபகம் வரும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். எங்க சொல்றாரு கர்த்தர்? இருளில் சொல்லுகிறாராம். இருள் என்பது நமக்கு தெரியும். ஒன்று நாம் உபத்திரவப்படுகின்ற நேரம், இன்னொன்று தேவனோடு அந்தரங்கத்தில் செலவு பண்ணுற நேரம். நாம் கர்த்தருக்காக உபத்திரவப்படுற நேரம் தெரியுங்களா, அந்த நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கண்டிப்பாக கேட்கலாம். நாம் சந்தோஷமாக இருக்கிற நேரங்களை காட்டிலும் கர்த்தருக்காக பாடுகள், ஊழியத்தில் நெருக்கங்களை சந்திக்கிறோம் தெரியுங்களா, நிச்சயமாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற நேரம் அந்த நேரம் தான். ஆனால் நம்மள அநேகர் அந்த இருளை விரும்புகிறதே இல்லை. 2வது, அந்தரங்கத்தில் தேவனோடு சேர்ந்தால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். வெளியரங்கமாக என்ன செய்ய முடியும், அதற்கு மற்றவர்களுக்கு சொல்லவும் முடியும். ராக்காலம் என்பது மிக அற்புதமானது, தேவனுடைய நடத்துதலை குறிப்பது. 2வதாக அந்த 15ஆம் வசனம் மட்டும் வாசிங்கம்மா. ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து என்ன பண்ணாங்களாம், பிரிந்து போகிறாங்க பாருங்கள். 2வது என்ன செய்கிறாங்க, பிரிந்து. அவனுடைய அந்த ஆட்டிடியூட், அவனுடைய ஸ்ட்ராட்டஜி, அவனுடைய உத்தியை பாருங்கள். அடுத்து என்ன பண்ணால் பிரிந்து. ஒன்று, ராக்காலத்தை தெரிந்து கொள்ளுகிறார், எதிர்பாராத ஒரு நேரம். 2வது என்ன பண்ணுறாரு, ஒரேடியாக 318 பேர் தான் இருக்கிறாங்க, இவங்களை கொண்டு அப்படியே போய் தாக்கல் என்ன பண்ணுறாரு, பிரிகிறான். தன்னுடைய கூட்டத்தை அவர் பிரிக்கிறார். அதன் பொருள் என்னவென்றால் 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. யோவாபோ இராணுவங்களில்
படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்து எடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிஷாயின் இடத்தில் ஒப்புவித்து, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். போதுமா? தாவீதுடைய இராணுவத்துக்கு நடுவில் ஒரு யுத்தம் வருகிறது. அதில் இந்த பக்கம் சீரியர்கள், இந்த பக்கத்தில் அம்மோனியர்கள், நடுவில் தாவீதுடைய படை. நடுவில் என்ன இருக்குது? தாவீதுடைய படை. யோவாப் தாவீதுடைய தளபதி, அபிஷாய் யோவாவோட தம்பி. யுத்தம் வருகிறது. யுத்தம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் யுத்தம் வந்ததில்லை. இவன் தோற்று போனான்ல, அப்போ இதுவும் தோற்று தானே போகணும். இந்த பக்கத்தில் சீரியர்கள், இந்த பக்கத்தில் அம்மோனியர்கள். என்ன பண்ணுறான்? யோவா உடனே சொல்லுகிறான், தன் சகோதரனை பார்த்து சொல்கிறான், இராணுவத்தை ரெண்டாக பிரிச்சிடு. ரெண்டு பக்கமும் தாக்குதல் வருது. என்ன பண்ணுவோம்? ஒரே பக்கத்தில் நம்ம தாக்கினால் என்னாகும்? அடுத்த பக்கத்தில் அடிப்பான். ஆகவே என்ன செய்வோம்? இராணுவத்தை பிரிச்சுட்டு யோவாப்ட்டு ஒரு டீம் இருக்குது, அபிஷாயிட்டு ஒரு டீம் இருக்குதுன்னு சொல்கிறான். நீ சீரியனோட யுத்தம் பண்ணு, நான் அம்மோனியோட யுத்தம் பண்ணுகிறேன். ஒருவேளை அம்மோனியன் கை உயர்ந்தால் நீ எனக்கு உதவி செய், இல்லை சீரியன் கை உயர்ந்தால் நான் என்ன பண்ணுறேன்? உனக்கு உதவி செய்கிறேன் சொல்லுவான். நம் ஜனத்துக்காக நாம் என்ன செய்வோம்? சௌரியம் பாட்டுவோம். என்ன சொல்கிறான்? நம்முடைய ஜனத்துக்காக. நம்ம யுத்தம் யாருக்காக பண்ணுகிறோம்? நம் ஜனத்துக்காக. ஆகவே என்ன பண்ணுவோம்? ரெண்டாக பிரிஞ்சுட்டான் பாருங்களேன். பிரிந்தவன் சொல்லுகிறான், அவனுடைய பெரிய திறமையா இல்லை பெரிய இராணுவமா இல்லை, பக்கத்தில் ரெண்டு பெரிய நாடுகள், ரெண்டு பெரிய இராணுவம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? தன்னை பிரிக்கிறான் பாரு. பிரித்தல் என்பது அர்த்தம் என்ன? ஒன்று தேவன் நடத்துதல்னு சொன்னேன், ரெண்டாவதாக தேவன் பேரில் நம்பிக்கை. வாசனத்தை வாசிங்கம்மா, 12ஆம் வசனம் வாசிங்க. தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். என்ன சொல்றான்? யாருக்காக? நம்முடைய ஜனங்களுக்காக. அடுத்து நம்முடைய தேவனுடைய பட்டணம். யார் தெரிந்து கொண்டது? கர்த்தர் தெரிந்து கொண்ட பட்டணம். அது என்ன செய்ய? விழுந்து விடக்கூடாது. ஆகவே என்ன பண்ணுறான்? அது பிரிந்து என்பதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஒன்று தேவன் நடத்துதல், ராக்காலம் தேவனுடைய நடத்துதல். ரெண்டாவது என்ன? அவன் பிரிந்து என்பது தேவனுடைய நம்பிக்கை. மூன்றாவது விழுந்துன்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. அதில் மூன்றாவதாக ஆதியாகவும் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் போட்டிருக்குது விழுந்து. இந்த விழுந்து என்பதற்கு ஒரு உதாரணம் சுட்டி காட்டுகிறேன். ஏன் விழுந்துன்னு போட்டிருக்குன்னா, சர்ப்ரைஸாக போய் விழுறது. அதாவது மார்ச் எல்லாம் பண்ணி போகிறதில்ல. போனால் ராக்காலத்தை தெரிந்து கொண்டான், டீமை பிரிக்கிறான். இருக்கிற கொஞ்சம் இராணுவம் பிரித்தார்கள். என்ன பண்ணுறான்? ஒரே நேரத்தில் என்ன செய்யணும்? எல்லாரும் மேலே அவங்க மேலே விழணும். கர்த்தருடைய பிரசன்னத்தை பற்றி சொல்லும்போது, பனித்துளிகள் இறங்குவது போல என்னுடைய வசனம் இறங்கும். அப்புறம் சொல்லார், இஸ்ரவேலே நான் உனக்கு பனியை போல இருக்கு. பனி என்பதுக்கு ஒரு அர்த்தம் தெரியுங்களா? சடன்லி இட் வில் கம். பனி இருக்குது பார்த்திங்கன்னா, குறிப்பாக அந்த மலைப்பகுதிகளில் போய் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவாங்க. மேலேருந்து அந்த பனி வரும். பனின்னா அந்த இது மிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மூடுந்துருங்களா, ஒரு புகை மாதிரி இருந்து மூடுது அது சொல்லாங்க. வரும்போது அவன் சொல்கிறான், அந்த வேலிஸில் இறங்கும். அது மலைகளுக்கு நடுவில் அந்த பள்ளத்தாக்கு இருக்குது பார்த்திங்களா, அதில் வரும்போது என்னென்னா அவன் சொல்கிறான், அந்த ஃபெனல் இருக்குது பார்த்திங்களா, இப்படி இறங்குமா. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பின் பாயிண்டட் மாதிரி இருக்குமா. அப்படி வரும். பார்த்துட்டு இருக்கும்போது அது ஃபுல்லாகிடுமா. அப்படியே கண்ணிமைக்கிற நேரத்தில் தேவனுடைய பிரசன்னமும் அப்படித்தான். கர்த்தர் வரும்போது என்ன பண்ணுவான்னா, he will come slowly but he will come suddenly. பனி எப்படி தீவிரமாக இறங்குமோ அப்படி. அதுபோல் என்ன பண்ணுறான்? விழுந்து என்பதற்கு அர்த்தம் என்ன? சர்ப்ரைஸாக, அப்படி எதிர்பாராத ஒன்று. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. நியாயாதிபதிகள் 7:19 முதல் 21 வரை. ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி. அப்ப என்ன பண்ணா? கிதியோன் எப்படி வரான் பாருங்க, சர்ப்ரைசிங்கா வரான். அதாவது தேவனுடைய ஆலோசனை. ஒன்று முதல்ல சொன்னேன், தேவனுடைய நடத்துதல். ரெண்டாவது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. மூணாவது தேவனுடைய ஆலோசனை. என்ன ஆலோசனை சொல்றாரு? நீ இப்போ எப்படி இறங்கு? அவன் எதிர்பாராத நேரத்தில் சடன் அவன் மேலே விழு. அப்படின்னா ஆபிரகாமுடைய மூன்றாவது என்ன? விழுந்து. நான்காவதாக ஒன்றை சொல்லுகிறேன். ஆபிரகாமுடைய தன்மை முறியடித்துன்னு போட்டிருக்கு பாருங்களேன். என்ன செய்கிறான்? அவன் முறியடிக்கிறான். ஆபிரகாமுடைய அந்த ஆட்டிடியூட், அந்த அவனுடைய மனோபாவம் மிக மிக வித்தியாசமானது. ஆபிரகாம் என்ன பண்ணார்? அவனை முறியடிக்கிறார். இந்த முறியடிப்பதற்கு ஒரு நிகழ்ச்சி நான் சுட்டி காட்டுகிறேன். 1 நாளாகவும்
13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாய் இருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளி நிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. தாவீதுட்ட ஒரு விசேஷம் என்னன்னா, தாவீதுக்கு யுத்தம் வருகிறது. தாவீதுக்கு கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருகிற வேலையும் இருக்குது. யுத்தம் வந்தால் யாரோடு தாவீது கன்சல்ட் பண்ணணும்? யுத்தம் வந்தால், தாவீதுக்கு ஒரு யுத்தம் வருது. யுத்தம் வந்தால் ஒரு அரசன் யாரோடு கன்சல்ட் பண்ணுவான்? அவனுடைய தளபதிகள், அவனுடைய இராணுவத்தோடு. ஆனால் தாவீது யார்கிட்ட கன்சல்ட் பண்ணால் கர்த்தர்கிட்ட கேட்பான். அதை யுத்தம் வந்தால் தாவீது யார்கிட்ட கேட்பார்? கர்த்தர்கிட்ட கேட்பார். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரணுன்னா இராணுவ தளபதியை கூட்டு கேட்குறான் பாருங்க. நம்ம மூளைக்கு அதுக்கு எட்டவே எட்டாது. நம்ம திருப்பி செய்வோம். கர்த்தருடைய பெட்டி கொண்டு வரணும் யார்கிட்ட கேட்போம்? கர்த்தர்கிட்ட கேட்போம். யுத்தம் பண்ண போனால் யார்கிட்ட கேட்போம்? இராணுவத்தை கேட்போம், தளபதிட்டு கேட்போம். ஆனால் இவன் திருப்பி கேட்குறான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 5:19. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, அது யுத்தத்துக்கு போகணும் யார்கிட்ட கேட்குறான்? கர்த்தர்கிட்ட கேட்குறான். சரி வாசிங்கம்மா. விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து, கவனிச்சிங்களா? முதல்ல பெலிஸ்தன் வந்தான். தாவீது யாரை கேட்டாரு? கர்த்தரை கேட்டாரு. வெற்றி கிடைத்தது. மறுபடியும் யார் வரான்? பெலிஸ்தன் வரான். இப்போ என்ன பண்ணணும் தாவீது? ஆனால் ஏற்கனவே கர்த்தர் பெலிஸ்தன் முன்னாடி போன்னு சொல்லிட்டார்ல, கிளம்பிட வேண்டியது தானே. முதல்ல பெலிஸ்தன் வந்தான். தாவீது யுத்தம் பண்ணி கர்த்தரை கேட்டார், போனார், வெற்றி பெற்றான் இல்லையா? அடுத்தது என்ன பண்ணணும்? திருப்பி ஒரு யுத்தம் வந்தால் நமக்கு எதாவது ஏற்கனவே அனுபவம் இருக்குல்ல. ஆமாவா? கிளம்பிட மாட்டோம் பட்டையை தூக்கிட்டு. ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு பாருங்க, அசிங்கமா. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து எப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு மறுபடியும் அதான் தாவீதுடைய விசேஷம் என்னன்னா, பழைய அனுபவத்தை சார்ந்து என்ன செய்ய மாட்டான்? அடுத்ததை சந்திக்க மாட்டான். கரடி வந்தால் என்ன பண்ணுவார்? தாடியை பிடிச்சி அடிப்பார். அடுத்தது சிங்கம் வந்தால் சிங்கத்துக்கு தாடி கிடையாது, எதை பிடிச்சி அடித்தானு தெரியல அவன். சரியா? அடித்து கொண்டுட்டான். இப்போ கோலியாத்து வரான், என்ன பண்ணணும்? தாடியை பிடிச்சி அடிக்க வேண்டியது தானே. அப்படி தானே சொன்னார். அந்த பெலிஸ்தியனும் அந்த கரடி சிங்கத்தை அப்புறம் அடிக்கலை, கவனம் தூக்கிட்டு போகிறான் பாருங்களேன். கவனிங்க, கைகளால் கொல்லுகிறதும் இருக்குது, அடுத்தது கவனினால் அடிப்பதும் இருக்குது. அதுக்கப்புறம் கவனம் அவன் பயன்படுத்தவே இல்லை, பட்டையை தான் பயன்படுத்தினான். அப்படின்னா பழைய சரக்கை வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? நேற்றைய கிருபை நேற்றைக்கு தான் ஒரு மாதிரி, இன்றைக்கு அல்ல. இன்றைக்கு புது கிருபை, இன்றைக்கு புதிய நடத்துதல். நேற்று பழைய அனுபவத்தை நம்ம இன்றைக்கும் சார்ந்து வாழ்வோமானால் கர்த்தர் நமக்கு புதுசாக கொடுக்க நம்ம இழந்து விடுவோம். தாவீதுக்கு முதல்ல பெலிஸ்தர் வந்தால் கர்த்தர் சொல்லிட்டாலும் போன்னு சொல்லலாம்ல, போக வேண்டியது தானே. மறுபடியும் வந்தால் திரும்பவும் கர்த்தர்கிட்ட கேட்குறான். கர்த்தர் இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, நீ நேராய் போகாமல் இப்போ மாத்திர பாருங்களேன். அதனால தான் அவன் திரும்பி கேட்குறான். முதல்ல இப்படி போ அப்படி போன்னு சொல்லலை, போடினாரு, போய் அடிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறாரு? நீ நேராக போகாத, அவர்களுக்கு பின்னாலே சுற்றி எப்படி போ. இதுதான் கர்த்தருடைய நடத்துதல். அப்போ நாம் ஏன் முறியடிக்க முடியுது தெரியுங்களா? பிரிந்து போனது மாத்திரமல்ல, தேவனுடைய நடத்துதலை அப்படி பின் பாயிண்டாக உணரக்கூடிய அனுபவம். தாவீது முதல்ல கேட்டால் கர்த்தர் போன்ட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? முன்னாடி போகாத, நீ என்ன பண்ணு? சுற்றி வளைத்து பின்னாடி போய் முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து என்ன பண்ணி, நீ அந்த முசுக்கட்டை செடி இருக்குது அதுக்கிட்ட போய் உட்காந்துக்க. அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது என்ன சொல்ல கர்த்தர் சொல்றாரு? அந்த முசுக்கட்டை செடியினுடைய நுனி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ டீ செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அது ஒரு எட்ஜ் இருக்குல்ல, அது மாதிரி முசுக்கட்டை செடியில் என்ன இருக்குது? அந்த துளிர்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு இரைச்சல் கேட்கும்.
அதுதான் உனக்கு அடையாளம். நீ போய் அதுக்கிட்ட போய் பதுங்கி உட்காந்துக்கோ, பெலிசன்னு நேராக போயிடாத, பின்னாடி போய் உட்காரு. என்னாகும், அந்த முசுக்கொட்டை செடியினுடைய அந்த நுனிகளில் சத்தம் வருமே, அப்போ என்ன பண்ணு, அதுதான் உனக்கு அடையாளம், நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு முன்னாடி நான் போயிடுவேன். அப்போ அந்த முசுக்கொட்டை செடியின் அசைவு யாத்துறீங்களா, தேவ பிரசன்னம் போகுது. அப்படின்னா கர்த்தர் ஒருவேளை நீ போ செய்யிக்குன்னு சொல்லுவார், ஒருவேளை நான் வரேன் நீ ஜெயிப்பேன்னு சொல்லுவார். அதுக்கு காத்திருக்கிற தன்மை நம்மள அநேகருக்கல்ல. அவனால் எப்படி முறியடிக்க முடியுது தெரியுங்களா? தாவீது முறியடித்தான். தொடர்ந்து வாசிங்கம்மா. அதை முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். அப்படின்னா எப்போ முன்னாடி போகணுமா கர்த்தர் அப்போது போவார். எப்போ நீ போகணும் ஒரு வசனத்தில் வா என்றும் அழைப்பார், போகணும்னு சொல்லுவார். போ என்று சொன்னாலும் வெட்டி தான், வா என்று சொன்னாலும் வெட்டி தான். வா என்றால் கர்த்தர் முன்னாடி புறப்பட்டு போவார். முதல்ல போகும்போது பெலிஸ்தனுக்கு தாவீதே போதும். ஆனால் இப்போ வரும்போது அடிப்பட்ட புலி இல்லை, அது ஆத்திரத்தோடு வருவான். நிறைய இராணுவத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாரு பாருங்களேன், அந்த உத்தியை மாற்றுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஊழியத்தில் இன்றைக்கு பயன்படுவது நாளைக்கு பயன்படாது. இன்றைக்கு நாம் ஒரு வெளியே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார், அதையே ஆயுசுக்கும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. there must be a growth, ஒரு வளர்ச்சி வேண்டும். கர்த்தர் சொல்றார், அன்னைக்கு அதை செய்த இன்றைக்கி அதை மறுபடியும் செய்யாது. என்ன பண்ணு, இன்றைக்கி புதிதாக. நமக்கு என்னென்னா காத்திருக்க விருப்பம் இல்லை, நேரம் இல்லை. என்ன பண்ணுறோம், அன்றைக்கி சொன்னார்ல அதுதான், அப்படியே வருஷக்கணக்கில் ஓடிட்டு இருப்போம். இல்லை, ஒவ்வொரு முறை யுத்தம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், we have to go in the presence of God and ask him what I should do. நான் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவார். பிரச்சனை என்னென்னா நம்ம கேட்குறது இல்லை, நமக்கு என்ன பழைய அனுபவம் தான் இருக்குது இல்லை, மறுபடியும் கவனம் தூக்கி கிளம்பிடும், அவ்வளோதான். கவன் எப்போதும் உறவாது. கோலியாத்தை வீழ்த்த தான் கவனம் பயன்படுத்தினான். அதுக்கப்புறம் பட்டயத்தை வச்சு தான் யுத்தம் பண்ணியிருக்கிறான். கேட்டானே, கோலியாத்தை வீழ்த்த பிறகு கேட்டானே, பட்டயமாகிலும் ஈட்டியாகிலும் உட்காந்து ஆசாரன்ட்டு கேட்டான். அப்போ இப்போ தாவீது எங்கே வந்துட்டான், வளர்ந்து விட்டான். ஆகவே தான் இந்த முறியடித்து மிக மிக அற்புதமான அனுபவம். இது ஆபிரகாமுடைய 4 அனுபவங்கள். ஒன்று, அவர் ராக்காலத்தில் போனார், அது தேவனுடைய நடத்துதல். ரெண்டாவதாக அவன் பிரிந்து தேவனுடன் மேல் வைத்த நம்பிக்கை. மூன்றாவது அவன் விழுந்து தேவ ஆலோசனை. நான்காவது முறியடித்து தேவனை கேட்கின்ற அனுபவம், தேவ சமூகத்தில் காத்து கிடக்கின்ற அனுபவம். நான் என்ன செய்யணும், முறியடிக்க. எப்படிப்பட்ட பெலிஸ்தேனாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட கோலியாத்தாக இருக்கட்டும், தேவ மனுஷர்களாக உங்களால் கண்டிப்பாக மேற்கொள்ள முடியும், முறியடிக்க முடியும். பட் வெயிட்டிங் அப்பான் த லார்ட், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிற அந்த அனுபவம் இருந்தால்தான் நம்மளால் முறியடிக்க முடியும். நேற்றைய அனுபவம் இன்றைக்கு உதவே உதவாது. நேற்றைக்குள்ள அனுபவம் நேற்றோடு போச்சு. இன்றைய ஊழியத்துக்கு, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை கர்த்தர் சமூகத்தை புதுசாக தான் கற்றுக்கொள்ளணுமே தவிர பழைய சரக்கில். எப்போதுமே சொல்லுவாங்க, இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம பைபிள் ஸ்டடி எடுக்கிறது, பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நம்ம குறிப்பது நல்லது தான். ஆனால் அதையே சார்ந்து வாழ்ந்துடக்கூடாது. இது தேவைதான், அவுட்லைன் வேணால் இருக்கலாமே தவிர அதையே திருப்பி வச்சுருந்தீங்கன்னா புதிதான கருத்துக்கள் வராது. ஒரு தேவமதன் சொல்லுகிறார், பிரசங்கம் பண்ணுறதுக்கு குறிப்பு எடுக்கிறீங்கள, பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அதை கிழிச்சு போட்டுருன்றது. அப்போ தான் நாளைக்கு நீ இதை சார்ந்து வாழ மாட்ட, கர்த்தரையே தேடி போவ. இப்போ நிறைய பேர் பைபிளில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒன்றும் காலி இருக்காதுல்ல. குழந்தைக்கு பிறந்த நாளுக்கு மெசேஜ் ஒரு செக்ஷன் இருக்கும், அது வீடு டெடிக்கேஷனுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும், வெட்டிங் டேக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு அது தனியாக ஒன்று இருக்கும், வீட்டில் எல்லாத்துக்கும் நமக்கு இருக்குது இல்லை, எல்லாம் மொத்தம் பைபிளில் தானே இருக்குது. என்ன ஆகும்னா, இது நாம் நம்பி விட்டோமா, இது கர்த்தர் நமக்கு கொடுத்தது தான். இதை நம்பிட்டோன்னா என்ன ஆகுது தெரியுங்களா, we won't go for a new one. நேற்று சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ, ஒரு பிலீவர் ஊழியம் செய்கிற தம்பி, அவன் வீடியோகிராஃபர், அதை ஃபோட்டோ ஸ்டுடியோ எடுக்கணும்னு ஒன்று ஓப்பன் பண்ண போகிறான். அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க, வேறு எந்த ஃபார்மாலிட்டியும் இல்லை, ஜஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு போங்க, எப்போ டைம் இருக்குதோ போயிடுங்க. நேற்று காலைல ஊழியத்துக்கு போகும்போது அங்கே போகும்போது காலையிலேருந்து ஜெபம் பண்ணேன். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு, கர்த்தர் சங்கீதம் 1 சொன்னார், துன்மார்க்கண்டு வழியில் உட்காத, பாவின் வழியில் நில்லாத, பரியாசக்கார வழியில் உட்காராத போட்டிருக்கு இல்லையா. கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். ஸ்டுடியோ திறக்கிற, வரவும் போகிறவங்களாம் ஸ்டுடியோவில் என்ன பண்ணாத, உட்கார வைக்காத. நிறைய ஊழியம் கடைகள் கெட்டு போன காரணம் தெரியுங்களா, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்துடுவானுங்க. டெய்லர் கடையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, எப்படி ஒரு 10 பேர் உட்காந்துருப்பான், புதுசாக வரவன் கடைக்குள்ளே வரமாட்டான், நிறைய ஆர்டர் போலன்னு போயிடுவான். மாத்திரம் இல்லை, நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறதுக்கு அதுதான் காரணம். அப்படி சொன்ன போது அந்த தம்பி அப்படி அமைதி ஆகிட்டான், பேசாமல் பார்த்துட்டே நின்னான். நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க போல் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, பழைய விஷயத்தை சார்ந்து வாழணும்னு அவசியம் இல்லை. நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆவிக்கிற உலகத்தில் மறதி ரொம்ப நல்லது. பேசலாம், கர்த்தர் செய்தது தவிர மீதெல்லாம் மறந்துடணும். ஏன்னா குறிப்பாக நம்ம பிரசங்கத்தை மறந்துட்டோன்னா புதிதாக நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. பழைய சரக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் புதுசாக ஒன்றும் உள்ளே வராது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, செவ்வாயோ வெறும் வாயோம்பான். செவ்வாய்க்கிழமை ஒன்று ஏன்னா வெறும் வாயாம்,
நான் சொல்லுவேன் வெறுவாயாக இருந்தால் தான் எவனா உள்ளே போடுவான். ஏற்கனவே வாய் ஃபுல்லாக இருந்தால் எவன் போடுவான், பார்த்துட்டு போயிடுவான். அதான் வாய் ஃபுல்லாக இருக்கலன்னு கொடுக்காம போயிடுவான். வெறுவாயாக இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் கர்த்தர் போடுவார் ஏதாவது உள்ள. சரியா? முறியடித்து என்பது வெயிட்டிங் அப்பான் தி லார்ட், கர்த்தர் சமூகத்தில் காத்து கிடப்பது. சரி, அடுத்த படிக்க நான் போகிறேன். ஆபிரகாமுடைய பயணம், இஸ் ஜேர்னி. 5வது என்ன? அவர் 2 பிரயாணம் இருக்குது. 13:8 வாசிங்கம்மா. 13:8. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி. சரி, ஆபிரகாம் எங்கே இருந்தார்? ஹெப்ரோனில் இருக்கார். சரியா? ஹெப்ரோனில் இருக்கார். எங்கே வரைக்கும் அவர் போனார் தெரியுங்களா? அவர் தொடர்ந்து போனான்னு போட்டிருக்கு இல்லையா? 14 பசியமாப்பா. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாயும் 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. அவர் எங்கே இருக்கிறார் இப்போ? பெயர்சபா ஹெப்ரோனில் இருக்கிறாரு. அவர் போன இடம் என்ன? தான் வரைக்கும் எவ்வளோ தூரம்னா 200 மைல்ஸ். ஆபிரகாம் எவ்வளோ தூரம் தொடர்ந்து போயிருக்கான் பாருங்களேன் இராணுவத்தை. 200 மைல். பெயர்சபாலேருந்து எங்கே போகிறார்? தான் வரைக்கும் போகிறார். ஏறக்குறைய 200 மைல். அந்த தாண்டில் தான் அந்த இராணுவத்தை சந்திக்கிறார். அங்கே தான் என்ன பண்ணுறாரு? ராக்காலத்தை பிரிந்து விழுந்து முறியடித்தார் இல்லையா? அதோடு நிறுத்திடலை. தொடர்ந்து வாசிங்கம்மா அந்த வசனத்தை. ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். கவனிங்க, அவன் தொடர்ந்தது 200 மைல். வெற்றி பெற்ற பிறகு 100 மைல் தொடர்ந்து துரத்திட்டே போகிறாள். தொடர்ந்தது 100 மைல் ஹெப்ரோன்லேருந்து டான் வரைக்கும். அடுத்து தான்லேருந்து ஹோபா வரைக்கும் 100 மைல். அது யாரும் தமஸ்கு வரையும் போயிட்டார் பாருங்களேன். சீரிய நாட்டுக்குள்ளே போகிறார், தமஸ்குள்ள வரைக்கும் துரத்துறாரு. எவ்வளோ? 100 மைல். ஏன் அப்படின்னா, நாம் இன்றைக்கு தொடருவோம், ஆனால் துரத்த மாட்டோம். வெற்றி கிடைச்சோன்னு என்ன பண்ணுவோம்? திரும்பிடுவோம்ல. ஆபிரகாம் அதை உறுதிப்படுத்துகிறார். அந்த வெற்றி என்ன பண்ணுறாரு? 100 மைல் திருப்பி அவனை துரத்து. எதுக்கு? திரும்பவும் இவன் இந்த ஏரியாவில் வரவே கூடாது. இந்த நாம் 4 ராஜாக்கள் கவனித்தோம் இல்லையா? கதர்லா, கோமேர், அரியோக்கெல்லாம் கவனித்தோம். இவன் எப்படின்னா, யுத்தத்துக்கு வருவானுங்க, வெற்றி பெற்று போவான், திரும்பியும் வருவான். திருப்பி வந்து அவனுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா திரும்ப வந்து அடிப்பான். ஆனால் ஆபிரகாம் முதல்ல தொடர்ந்தார், அப்புறம் என்ன பண்ணார்? துரத்துனார். திருப்பி அவனுக்கு எவனுமே வரவே இல்லை இஸ்ரவேலுக்குள்ளே. அப்படியான யுத்தத்தில் ஆபிரகாமுடைய பயணம் என்ன? அவன் நம்ம இன்றைக்கி தொடர்கிறோம். எது வரைக்கும்? வெற்றி கிடைத்தவன். நான் எப்போதுமே சொல்லுவேன், தோற்று போனால் கூட கொஞ்சம் சோர்ந்து போயிடலாம், வெற்றி பெற்றால் மாத்திரம் சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னா எதிரி இன்னும் வேகத்தோடு வருவான், தாக்க வருவான். கண்டிப்பாக நமக்கு அந்த யுத்தங்கள் மறுபடியும் வரும். 1 ராஜாக்கள் 16-17 வாசித்து பார்த்தீங்கன்னா, இவன் ஆகாப் ராஜா இருக்கிறானே, சீரியனோட யுத்தம் பண்ணி அவனை துரத்திடுவான். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி பேசுவார். அந்த சீரியன் மறுபடியும் திரும்ப வருவான். என்ன சொல்லிட்டு போயிருக்கிறான்? இஸ்ரவேலின் தேவன் யார்? மலை தேவர்கள். ஆகவே நம்ம அடுத்த முறை என்ன செய்வோம்? மலையில் சண்டை போடக்கூடாது, சமபூமியில் சண்டை போடுவோம். அப்போ தான் கர்த்தர் சொல்வார், நான் மலைகளுக்கு மாத்திரம்தானா, பள்ளத்தாக்குகளுக்கும் நான் தான் தெய்வன். அடுத்த முறை பள்ளத்தாக்கில் வருவான், நீ ஜாக்கிரதையாரு. மறுபடியும் வருவான், அடுத்த வருஷத்துக்கு வந்துடுவான். அப்போ நான் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி என்பது நல்லது தான், ஆனால் ரொம்ப ஆபத்தானது. ஏனென்றால் வெற்றி பெற்று விட்டால் எதிரி எப்பவும் உங்களை என்ன வீழ்த்துவதற்கு காத்து கொண்டே இருப்பான். ஆகவே வெற்றி பெற்றால் தொடர்ந்தார், அடுத்து என்ன பண்ணுறாரு? துரத்துறாரு. எதுக்கு? அவன் திருப்பி இந்த ஏரியாவில் வரவே கூடாது. அது ஆபிரகாமுடைய பயணத்து முக்கியமானது. 6வது அவனுடைய ஹிஸ் கெயின், ஆபிரகாமுடைய லாபம். 16ஆம் வசனம் வாசிங்க. சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். எப்போதும் அவனுடைய லாபம் என்ன? he regained all. என்ன செய்தான்? ஏதோ கொஞ்சத்தை திருப்பி கொண்டு வரல, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார் ஆபிரகாம். his gain is regaining all. நாம் இழந்ததில் ஒன்றை கூட விடக்கூடாது. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் திருப்பி நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும்.
ஏதோ உள்ள வரைக்கும் கிடச்சிதே போதாதா, அப்படி ஒரு நாளும் அதுக்கு மாத்திரம் திருப்தி இருக்கக்கூடாது. ஏன்னா அது நம்முடையதாக இருந்தது, அது எதிரி பறித்து கொண்டான். இப்போ என்ன பண்ண தெரியுங்களா, கொஞ்சம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு வாங்கக்கூடாது, முழுவதையும். ஏப்ரஹாம் ரீகெயின்ட் ஆல். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்குது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். தாவீது என்ன பண்ணாரு, அம்மோனியன் எதெல்லாம் பிடிச்சிட்டு போனானோ அதையெல்லாம் திருப்பி கொண்டான், தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் திருப்பி கொண்டான். அடுத்த வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் என்ன பண்ண பாருங்க, ஒரு சின்ன பொருள் கூட விடலை தாவீது. ஸோ ரீகெய்னிங் மீன்ஸ் நம்மகிட்ட இருந்ததை கொஞ்சம் போயிட்டு பரவாயில்ல இவ்வளவாது வந்ததே இல்லை, இழந்ததில் ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட விடக்கூடாது, ஒரு சின்ன ஆணி கூட விடக்கூடாது. சிறியதோ பெரியதோ இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அதை எந்த விதத்தில் எதிரி என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொண்டு போகவே கூடாது. பரவாயில்ல இவ்வளவாது வந்ததே. ஆமோஸ் சொல்லுவார், ஒரு சிங்கத்தின் வாயில் அகப்பட்டால் என்ன ஆகுமா, காது மாட்டுமா. ஆடு இருக்குல்ல, ஆட்டுக்கு காதும் காலும் மாட்டுமா, மிச்சம் போட்டு போயிடுமா அது. ஆமோஸ் சொல்லுகிறான், சிங்கத்தின் வாயில் அகப்பட்ட ஆடுக்கு காது வருமா. ஆனால் இது அப்படி இல்லை, மொத்தத்தையும் முழுங்கிறது. பிரைஸ் சொல்லலாம், எதையும் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நமக்குன்னு கொடுத்தது, அதை நாம் ஒரு காலம் இழந்து விடவே கூடாது. தொடர்ந்து வாசிங்கம்மா. தாவீது திருப்பி கொண்டு வந்தான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். கவனிச்சிங்களா, தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அதுக்கப்புறம் ஒன்று போட்டிருக்கு 20ஆம் வசனத்தில், எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து. எல்லா ஆடு மாடுன்னா அவனது இல்லை, சரியா? யாருடைய ஆடு இல்லை இது? அவனது இல்லை, அமலேக்கியனுடையது. எல்லா ஆடு மாடுகளும் என்ன பண்ணானா, திருப்பி கொண்டு அவைகளை தங்கள் மிருக ஜீவனுக்கு முன்னால் ஓட்டின்னு போட்டிருக்கல. அப்போ தாவீதுக்கிட்டே ரீகெயின் பண்ணது இருக்குது. அது இல்லாமல் எதையும் சேர்த்து எடுத்து, புரியுதா உங்களுக்கு? அமலேக்கியனோட யுத்தம் பண்ணினான், தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானா அவனதை மாத்திரம் திருப்பலை. எதில் திருப்புறான்? அமலேக்கியன் ஏற்கனவே ஊரெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்கள, அதையும் திருப்பிட்டு இவன் மிருக ஜீவன்களுக்கு முன்பாக அந்த ஆடு மாடுகளை போட்டான். அதுக்கு என்ன பேர்? தாவீதின் கொள்ளைன்னு தனியாக பேராது. அதுக்கு என்ன பேர்? ஆமாம், பூட்டி ஆஃப் டேவிட், ஸ்பாயில் ஆஃப் டேவிட். தாவீதினுடைய அப்படின்னா நம்ம அதை மாத்திரம் திருப்பி கொண்டு வரதில்லை, எதிரி இதுன்னு சேர்த்து கொண்டு வந்துடணும். பிரைத்துலாம் அதுதான் அதை கற்று. ஆபிரகாம் நம்ம ரீகெயின்ட் ஆல் மீன்ஸ் வெறும் ஆட்களை மாத்திரமல்ல, இல்லை அவன் கொள்ளையடிச்சு போனது மாத்திரமல்ல, அவன் எந்தெந்த ஊரில் கொள்ளையடித்தானோ அவளை யார்? நம்ம அப்பா தானே. ஆமேன். ஃபாதர் பர்மான்ஸ் ஒரு நாள் அவரோட போகும்போது என்ன பண்ணான்னா, அப்போது 7வது வால்யூம் 8வது வால்யூம் போடுற நேரம் அவர். அப்போ என்ன பண்ணான்னா ஒரு பாட்டு பாடினார். பாட்டுன்னா அப்படி இந்த குதிரையில் போன டக்கு 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 அப்படி சொல்லுவார். ஒரு வித்தியாசமான மனுஷன் அவர். டக்கு 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 அப்படி இருக்குண்டா பாட்டு சொல்லுவார். இந்த சினிமாக்காரன் டியூன்னாலும் பரவாயில்ல அவர் சொல்கிறாரு. ஏன்னா அதெல்லாம் நம்ம அப்பா தான், அவன் எடுத்து வச்சுருக்கான்டா, அதெல்லாம் நம்ம அப்பா. அது அந்த டியூன்லாம் யார் தான்? கத்தர் தான். அவன் எடுத்து வச்சு போட்டுட்ருக்கான்டா, அது நம்ம எடுத்த தப்பே இல்லை. சினிமா போட்டு பரவாயில்ல, கத்தரை மையப்படுத்தணும், அவ்வளோதான் அப்படின்னாரு. அதுமாதிரி நிறைய நமக்கு தேவையானதெல்லாம் அவன் சுருட்டி வச்சுருக்கான் உலகத்தில். எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? ரீகெயின் பண்ணுறது தான் நம்ம வேலை, சரியா? அதுக்காக வாடகை வீட்டில் போய் உட்காந்துட்டு சோத்திரம் பண்ணி கத்தாவே அந்த வீட்டுக்கு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லக்கூடாது, சரியா? ஆமாம், அடுத்தவனெல்லாம் ரீகெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு கதை நல்லவர். ஆபிரகாமுடைய இந்த யுத்தத்தின் பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 6 கருத்துக்கள் திரும்ப சொல்லுகிறேன். 1, உடன்படிக்கை உள்ள வாழ்க்கையை தான் எந்த நேரத்தில் யுத்தம் வந்தாலும் நம்மால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். 2வதாக நாம் கவனித்தது அவனுடைய இராணுவம். யுத்தம் வந்த பிறகு கத்தியை தேடு பட்டயத்தை தேடுன்னு தேடலை. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான்? அவன் வீட்டில் பிறந்து நம்பிக்கைக்குரியவர்கள். 2வது என்ன பண்ணால்? கைப்படி ட்ரெயின்டு பீப்புள். 3வது ஆர்ம்டு பீப்புள். அவர்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து வச்சுருக்கான். எப்போ வந்தாலும் என்ன செய்யலாம்? ஐ கேன் ஃபேஸ் த வார். ஆபிரகாம் அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடி யுத்தமே பண்ணலை. யுத்தமே இல்லாதவன் கூட ஆயத்தமாக இருக்கிறானே. உங்களுக்கு எனக்கு டெய்லி யுத்தம் தானே, அதுக்கு யுத்தம் தானே. அப்போ நம்ம எவ்வளோ எக்யூப்டாக இருக்கணும் பாருங்கள். 3வது நான் கவனித்தோம், நாலேஜ் அபவுட் த எனிமி. எதிரியை பற்றிய ஒரு அறிவு, தெளிவான அறிவு அவனை குறித்து கவனித்தோம். 4 விதமான எதிரிகள். 4வதாக நாம் கவனித்தது அவனுடைய ஆட்டிடியூட், ஆபிரகாமுடைய மனோபாவம். என்ன மனோபாவம்? தன்னுடைய சுய பலத்தில் எதையும் செய்யலை. மேலோட்ட பார்த்தா என்ன தெரியும்? கேட்டு வெளிப்பட்டோன்னா ஆளை கொடி போயிட்டான். ஆனால் அப்படி அல்ல. மற்ற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அவன் தேவ நடத்துதலுக்கு, தேவ ஆலோசனைக்கு, தேவ நம்பிக்கைக்கு, தேவனை மாத்திரமே தேடுகிற அந்த அனுபவம் இருந்தனால தான் இந்த 4 காரியங்கள் அவனால் செய்ய முடிந்தது. 5வதாக கவனித்தோம், அவனுடைய பயணம் மிக மிக முக்கியமானது. அது தொடர்வது முக்கியம் இல்லை,
திரும்பி வராதபடி என்ன செய்யணும்னா துரத்துவது முக்கியம். எதிரி அப்பப்போ எட்டி பார்க்கக்கூடாது. இயேசுவை பாருங்கள், பரிசுத்தாவியினால் மனது கொண்டு போகப்பட்டார், அங்கே பிசாசினால் சோதிக்கப்பட்டார். ஆனால் பைபிளில் போட்டிருக்குது கொஞ்ச காலம் தான் போனான்னு போட்டிருக்குது. பெர்மனெண்ட்டாக போயிடல. என்ன பண்ணால் கொஞ்ச காலமாவது போனானே. நமக்கு ஒரு காலமும் போக மாட்டேங்கிறான். அவனுக்கு வேலை எங்கன்னா இப்போ நமக்குள்ளே தான் அவனுக்கு வேலை இருக்குது. எனக்கு தெரிந்து பிசாசுக்கு இப்போ பெஸ்ட்டு வேலை எங்கன்னா சபைக்குள்ளே தான். வெளியெல்லாம் அவன் ஆள், அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் எல்லாம் அவன் டீமில் தான் இருக்கிறான். இன்றைக்கி குழப்பத்தை உண்டாக்குறது எங்கே? சபையில் தான் அவனுக்கு முக்கியமான வேலை. நாம் எப்போதும் அவனோட போராடணும்னு அவசியம் இல்லை. அவனை துரத்தி விடுறது தான் நம்ம வேலை. அவனை தொடரணும். அப்புறம் என்ன பண்ணணும்? துரத்தில் எந்த அளவுக்குன்னா அவன் திரும்பி இந்த பக்கத்தில் வரவே கூட. என்ன நினைக்கணும்? ஐயோ அந்த ஏரியாவுக்கு போனால் ஆள் நம்ம ஆள் தங்கமானவங்க, நம்ம ஆளுங்க. ஒரு அம்மா சொல்லும், பிரதர் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்து படுத்தனா பிரதர் பிசாசு மாரில் ஏறின்னு மெரிக்கிறானோ பிசாசு. வசனம் சொல்லுது, அவன் திருப்பி சொல்லணும், ஐயோ அவங்கெல்லாம் என்ன அப்படி தானே போட்டிருக்குது. நாம் தான் பிசாசை மிதிப்போன்னு போட்டிருக்குது தவிர பிசாசு நம்மளை மிதிப்பான்னு பைபிள் எங்கேயுமே இல்லை. ஆனால் நம்ம கரெக்டாக நம்புகிறோம். அதாவது மிதிக்கிறது பிசாசு இல்லை, உள்ளே போட்டது இவ்வளோ பிரியாணி தான் உள்ளே உட்காந்து மிதிக்கும். அது சரியா? அது பிசாசெல்லாம் கொஞ்சமாக தின்னாதானே. வாயை திறந்தால் காக்கா கொத்திட்டு போயிடும் ஆளே. அவ்வளவு தின்னுட்டு படுத்தா அப்புறம் ஏன் மிதிக்காது உள்ளே உட்காந்து? அதனால் மிதிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் சொல்லணும், நம்ம மிதிக்கிறோன்னு அவன் சொல்லணும். அதுதான் நமக்கு சரியான சாட்சி. அதனால் வருவான், என்ன செய்யணும்? அவனை தொடர வேண்டும். அடுத்தது துரத்தணும். பைபிள் அதுக்கப்புறம் அவனுக்கு வரல. அந்த 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவனுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா ராட்சசன்லாம் வென்றவர்கள். அவன் அந்த 4 பேர் யாருன்னா ராட்சசனை, பெரிய பெரிய நாடுகளை வென்றவர்கள். ஆனால் ஒரு சின்ன ஆபிரகாம் முன்னாடி அவனை நிற்க முடியலை. எந்த அளவுக்குன்னா அவன் தொடர்ந்தான். அப்புறம் என்ன பண்ணான்? துரத்துறான். டிஃபீட் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டான். ஆனால் கூட விடலை. இவன் தலைமுறையே இந்த பக்கம் வரக்கூடாது, துரத்துக்கிறானே எல்லா இடத்துலையும். இப்போ இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி எங்கிட்ட வருகிறான், அவனுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா. ஒன்றும் இல்லாத திருப்பி ஏன் வருவாங்க? ஒரு தடவை பார்ப்போம், ஒன்றும் இல்லைன்னா அடுத்த தடவை வரமாட்டான், வேறு இடத்துல பார்த்து போயிடுவான்ல. நமக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறான்னு என்ன அர்த்தம்? அவன் சரக்கு நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். அவன் சரக்கு நம்மகிட்ட இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவான்? பால் யாங்கிச்சு அவர்கள் அடிக்கடி ஒரு உதாரணத்தை பயன்படுத்துவார். அப்படி சுவிசேஷம் கூட பயன்படுத்த உதாரணம் என்ன? ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் ஒரு விசேஷம் உண்டு. இவர் என்ன தெரியுங்களா? அவர் சொல்லின உதாரணம், ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் நடந்து போயிட்டே இருக்கிறான். திடீர்னு காட்டு தீ பரவுகிறது. காட்டு தீ வரணும், எல்லா இடமே எரியும். எங்கே ஓடி போகிறதுன்னு தெரியாது. எந்த பக்கம் போனாலும் கொழுந்து விட்டு எரிந்தால் என்ன பண்ணுவான்? ஒருத்தன் யோசித்தானா, ஓடி பார்த்து தான் எல்லா பக்கமும் பரவி வருகிறது. இவனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. என்ன பண்ணானா, கொஞ்சம் நின்றுட்டு இவனே போய் எரியிற ஒரு கட்டை இருக்குல்ல, அதை எடுத்து எரியாத ஒரு பகுதியை கொளுத்தி விட்டானான். கொஞ்சம் பகுதி தான் நடுவில் இருக்குது, அதில் கொஞ்சம் கொளுத்திட்டான். இது பிடித்து அங்கே சுற்றி பரவி வருது, இங்கேயும் கொஞ்சம் பரவி வருகிறது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோன்னு என்ன பண்ணான், அவன் கோட்டை கழுத்தி என்ன பண்ணுவான்னா அதை ஆஃப் பண்ணிடுவான். ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு நடுவில் போய் நின்றுப்பான். இப்போ பக்கத்தில் நெருப்பு வரும், ஆனால் என்ன பண்ணாது? இதை என்ன இதாக்குன்னு எரிஞ்சு போச்சு. இதை எரியிற சரக்கு இங்கே இருந்தால் தானே அது வரும். ஏற்கனவே எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணாது? அது திருப்பி வராதில்ல. ஒரு தூரத்தில் நின்று போயிடுச்சு. ஏன்னா இவன் கொஞ்சம் எரிச்சிட்டான். நீங்களே நானும் எங்கே இருக்கிறோன்னா நமக்காக சிலுவையில் எரிந்து போன இயேசுக்குள்ளே இருக்கிறோம். உலகத்திலேருந்து அக்னி பரவி வரும், ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? அதுக்குள்ளே இருக்கிறோம். நாம் அவருக்குள் இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகாது? ஏன்னா அது ஏற்கனவே எரிந்து வெந்த காடு. எரிந்து வெந்த காடு மறுபடியும் என்ன செய்யாது? எரியாது. அதான் ஏன் சொன்னார், வருகிறான், அவங்ககிட்ட என்ன இல்லை, என்கிட்ட எல்லாம் எரிஞ்சு போச்சா இருக்குது. நம்மகிட்ட எல்லாம் எரியாமல் இருக்குது. நெருப்பு ஆளையே தூக்கிட்டு போயிடும், அப்படி வருது நெருப்பு. அப்போ என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? அவன் வரும்போது நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது? அவன் எரிக்கிற மாதிரி நம்மகிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாது. ஏசு சொன்ன என்கிட்ட வரமாட்டான். அதுதான் அவர் சொல்லார். அவர் தொடர்ந்தார். அப்புறம் என்ன பண்ணார்? துரத்துகிறார். எதுக்கு? இனி இந்த பக்கம் நீ வரவே. அதுக்கப்புறம் வரவே இல்லை. பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த 4 ராஜாக்களும் திருப்பி அந்த நாதன் கிங்லுக்கும் திருப்பி வரவே இல்லை. அப்படியானால் ஆபிரகாமுடைய பயணம் மிக மிக முக்கியமானது. அடுத்து அவருடைய கெயின் ஒன்றை கூட ஆபிரகாம் இழக்கலை. எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாந்து போட்டிருக்கல. ஆடு மாடு வேலைக்காரன் ஒட்டகம் லோத்து மனைவி பிள்ளைகள் ஒருத்தர் கூட விடலை. எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். அது உங்களுக்கு எனக்கு சாத்தியம்தான். ஆபிரகாமுடைய 7வது பயணம் ஜேர்னி ஆஃப் வார், யுத்தத்தின் பயணம். இந்த யுத்தத்தின் பயணம் ஆபிரகாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் உண்டு. ஒன்று அவனுடைய உடன்படிக்கை, 2வது அவருடைய இராணுவம், 3வது அவனுடைய எதிரிகளை பற்றிய அறிவு, 4வது அவருடைய மனோபாவம், 5வதாக ஆபிரகாமுடைய யுத்தத்தின் பயணம் தொடர்வது மாத்திரமல்ல துரத்துவதும் சேர்த்து தான். 6வதாக கொஞ்சத்தை விட்டுட்டு வந்தோன்னா நாளைக்கு அது நமக்கு விரோதமாக எழுப்பி நிற்கும். இஸ்ரவேல் மக்களை கானானுக்குள்ளே கொண்டு வரும்போது சொன்னார், யாருக்கும் இரக்கம் காட்டக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு விடு, அழித்து விடு. ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா?
ஒவ்வொரு ட்ரைப்லேயும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வைத்தார்கள். பின்னாடி நாட்களில் அது அவர்களுக்கு இவ்விழாவிலே கூறாக கண்களிலே முள்ளாக மாறினது. காரணம் என்ன? அவன் முழுசாக துரத்தி விடாது என்னாச்சுன்னா அவனுக்கு திருப்பி உபத்திரவத்தை கொண்டு வரும். நமக்கும் அதுதான். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.